பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தரப்போகிறார் தெரியுமா? யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அதாவது உம்முடைய கூடாரம், உங்களுடைய வீட்டில் சமாதானம் இருக்கும், குறைவு இருக்காது. சமாதானம் இருக்கும், குறைவு இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, சமாதானம் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில், உன் குடும்பத்துக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். இன்றைக்கி சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குதா? உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இல்லை, உன் கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், குறைவு இருக்காது. ஏதோ ஒரு குறைவு இருக்குதா? அந்த குறைவின் நிமித்தமாக நீங்கள் நெருக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானத்தை சந்திக்கிறீங்களா? குறைவு இருக்காது. நான் உனக்கு சமாதானத்தையும் தருவேன், குறைவை நிறைவாக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கணும். வாக்குத்தத்தத்தை, ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நிறைவான சமாதானம் இருக்கும், எல்லா குறைவையும் நீங்கள் நிறைவாக்கிடுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்முடைய குறைவை நிறைவாக்க நமக்கு சமாதான அருளை அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். தன்னையே ஒப்பு கொடுத்து நமக்கு சமாதானத்தை உண்டாக்குனது மாத்திரம் இல்லை, குறைவை நிறைவாக்குகிற நன்மைகளை சிலுவை பாடுகளை தான் சம்பாதித்தார். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும், எங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதம் வேணும். ஜெபம் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. தகப்பனே, இந்த மகனோ மகளோ இப்போது எங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. அந்த சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும், குறைவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி குறைவை எல்லாம் மாற்றி நிறைவாய் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.